ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நாம தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஆடி மாதம் வந்தாலே நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து உங்களுக்கான வழிபாடுகள் எல்லாமே வருஷந்தோறும் குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் இன்னைக்கு வருது. எப்படி வழிபாடு செய்யணும்? இந்த ஆண்டு எப்படி துவங்குது? என்ன கிழமையில துவங்குது? அதனுடைய சிறப்புகள்னு அனைத்து தகவல்களையும் இதுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஆடினாலே எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம். ஏதோ நமக்கு ஒரு பிறந்த நாள் வந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமோ, அந்த மாதிரி ஆடி மாசம் பிறந்தாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஊர்ல திருவிழா நடக்கும், நம்ம வீட்ல சாமி கும்பிடலாம். இப்படி நெறைய விசேஷங்கள தொடர்ந்து ஆடியில ஆரம்பிச்சா அப்படியே தொடர்ந்து விசேஷங்கள் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல வெப்பம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு நல்ல காத்தடிச்சு மகிழ்ச்சியா மழையையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக நமக்கு துவங்கக்கூடியது இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் இந்த ஆண்டு 2026ல நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கே துவங்குது நமக்கு. ஆடி தலை வெள்ளியாக, முதல் வெள்ளியாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி. என்னைக்கு இது ஆரம்பிக்குது அப்படின்னா 17/7/2026 அன்னைக்கு ஆடி முதல் நாள் நமக்கு துவங்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சுலபமா இதுல உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். ஆடி மாதம் மட்டும் ஏன் இந்த வழிபாடுகள் இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னா, ஒரு வீட்ல காலையில, மாலையில கடவுள வழிபாடு செய்றதுங்கிறது இயல்பான ஒன்று. இது மனிதர்களுக்கு. காலையில பூஜை செய்வோம், மாலையிலயும் பூஜை செய்வோம். இப்ப அது பல பேருக்கு மறந்தே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலையில செய்ய முடியாதவங்க கூட கண்டிப்பா வீட்ல மாலை நேரத்துல ஒரு தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுவோம். இது இயற்கையா எப்போதும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல். இதே மாதிரி தான் தேவர்களுக்கு விடியற்காலை என்று சொல்லக்கூடிய மார்கழி எவ்வளவு விசேஷமோ, அது மாதிரி அவர்களுக்கு மாலை நேரமாக வரக்கூடிய இந்த ஆடி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால தான் அந்த நலன்கள் அனைத்தையும் குறைவின்றி பெறுவதற்காகத்தான் ஆடி மாசத்துல முன்னோர்கள் இவ்வளோ வழிபாட்டையும் நமக்கு வச்சாங்க. அதுல ஆடி முதல் நாள் துவங்கும்போது நெறைய விசேஷங்கள் நமக்கு சொல்லுவாங்க. நான் ஒண்ணொண்ணா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல அம்பாள வீட்டுக்கு அழைத்து நம்ம வீட்ல ஆடி மாசம் முழுக்க நீங்க வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த முதல் நாளே பண்ணிடுங்க. ஒரு கலசம் எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் இல்லாத எந்த உலோகத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். மண்ணுல கூட வச்சுக்கலாம். இல்லன்னா நல்ல ஒரு செம்பு பாத்திரம் நம்மள்ட்ட இருக்கு, ஒரு சொம்பு இருக்கு அப்படின்னா, அந்த பித்தள சொம்பு இருந்தா கூட நீங்க வச்சுக்கலாம். அதுல நூல் சுத்த தெரிஞ்சா சுத்துங்க. இல்லன்னா மஞ்சள் தடவி முன்னாடி மட்டும் ஒரு வட்டமா நூல் மட்டும் அதனுடைய விளிம்புல சுத்திருங்க. போதுமானது. மஞ்சள், குங்குமம் வச்சுக்கோங்க. அதுல வேப்பில வச்சுக்கோங்க, நீர் வச்சுக்கோங்க. சில பேர் அரிசி வச்சும் வச்சுக்கலாமான்னு கேட்குறீங்க. வச்சுக்கலாம். ஆனா தண்ணி வைக்கிறது ரொம்ப விசேஷமானது. நீர் வச்சு அதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு, அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் ரூ. 1 காசு அவ்வளோதான். இத